சொல்வதற்கு யாருமில்லை, வழிகாட்டுவதற்கும் யாருமில்லை. நானாக பிடித்த லிங்கம், நானாக செய்த வழிபாடு, எம்மை ஆட்கொண்ட இறைவனின் அருளால் அது நடைபெற்றிருக்கிறது என்பது தற்போதுதான் தெரிய வருகிறது. அதை உணர்வதற்கு கூட நாம் வழிபடுவது யார் என்று தெரியாமலே நாம் செய்த வழிபாடுகள், நாம் செய்த சிறு சிறு காரியங்கள், அதனின் தொடர்ச்சி தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்திற்கு வந்த பிறகுதான் தெரிய வருகிறது. அதனால தான் சொல்லப்படுறது, எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியமானது ஈசனின் செயலால் நடைபெறக்கூடியது அப்படிங்கிறது. எப்பவுமே ஒரு வினையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் முன், அதாவது ஒரு பொருளை பார்க்குறீங்க, பார்த்தோமே உங்கள் மனசில் ஒன்று தோணும், ஆகும் ஆகாது, வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது, அதுதான் இறைவனோட குரல். அதை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அந்த உள்ளீடுகள் எல்லாம் நம்ம மனசுக்கு போகும், மனசு ஒரு முடிவு எடுக்கும். அந்த மனசு எடுக்கிற முடிவு பெரும்பாலும் எதையாச்சும் பற்றி கொண்டு எடுக்கின்ற முடிவு.